ஓம் நம சிவாய. ஓம் அமிர்தேஸ்வரியே நமக. அன்பு குழந்தைகளே, இன்னைக்கு நாம் 3ஆம் பருவத்தில் இயல் 8 இருக்கக்கூடிய ஒரு செய்யுள் பகுதியை பார்க்க போகிறோம். கல்வியே தெய்வம். அதாவது இன்னைக்கு கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நம்முடைய அறிவு கண்களை திறக்கக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் இந்த பாடமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கவனிங்க. கல்வியே தெய்வம். அன்னையும் தந்தையும் தெய்வம், இதை அறிந்திட வேண்டும் நீயும். கண்ணினும் கல்வியும் தெய்வம், இதை கருத்தினில் கொள்வாய் நீயும். பொன்னையும் மண்ணையும் விஞ்சும், அந்த புகழும் நம்மை கொஞ்சும். நன்மையும் மென்மையும் தோன்றும், நல நயமதும் நம்மை அண்டும். கல்வியை கற்றிட வேண்டும், அதை கசடர கற்றிட வேண்டும். வல்லமை பெற்றிட வேண்டும், நல் வளமதை எட்டிட வேண்டும். கற்றிட கற்றிட யாவும், நல் கணக்கென நெஞ்சில் கூடும். வெற்றிகள் 1000 சேரும், புகழ் வெளிச்சமும் மேனியில் ஊறும். விண்ணையும் அளந்திட வைக்கும், நம்மை விடியலாய் எழுந்திட வைக்கும். திண்மையும் வசப்பட வைக்கும், மனதில் தெளிவினை செழித்திட வைக்கும். பாரதி சுகுமாரன் எழுதியிருக்கார். அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமை. அன்னையும் தந்தையும் தெய்வம், இதை அறிந்திட வேண்டும் நீ. அதாவது நம்மை பெற்றெடுத்த அன்னை தந்தை தான் நமக்கு முதல் தெய்வம். கண்ணெனும் கல்வியும் தெய்வம், இதை கருத்தினில் கொள்வாய் நீயும். அதாவது நமக்கு உடல் உறுப்புகளில் ரொம்ப முக்கியமானது கண். அந்த மாதிரி கல்வியும் அத்தியாவசியமான ஒன்று அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும். பொன்னையும் மண்ணையும் விஞ்சும், அந்த புகழும் நம்மை கொஞ்சும். அதாவது கல்விங்கிறது பொன்பொருள் எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு செல்வம். அந்த கல்விங்கிற ஒன்று நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம புகழினுடைய உச்சத்திற்கு போகும். அதான் சொல்லுவாங்க, மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ முடியும். எப்போ கிடைக்கும்? நம்ம அந்த கல்வியை பெற்றால் மட்டும்தான் கிடைக்கும். அதான் சொல்லுவாங்க, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ கல்வி அவ்வளவு புகழை நமக்கு கொடுக்கக்கூடியது. நன்மையும் மென்மையும் தோன்றும், நல நயமதும் நம்மை அண்டும். அதாவது நன்மை மென்மை, அதாவது நன்மை நம்மக்கிட்ட வரும். படித்தால் நம்மக்கிட்ட ஒரு மென்மை தன்மை வந்துடும். யார்கிட்டையும் கோபப்பட மாட்டோம், வெறுப்பு காட்ட மாட்டோம், சண்டை போட மாட்டோம். அந்த மாதிரியான மென்மை தன்மை நம்மக்கிட்ட வரும். நல்ல நயமதும் நம்மைன்னு சொல்லும் பொழுது நயங்கள், சரிங்களா, அழகுகள் எல்லாம் நம்மக்கிட்ட சேரும். கல்வியை கற்றிட வேண்டும், அதை கசடர கற்றிட வேண்டும். அதனால் கற்கக்கூடிய கல்வியை எப்படி கற்கணும்னு சொன்னால் கசடு அற. கசடுன்னு சொன்னால் குற்றம். குற்றம் இல்லாமல், பிழை இல்லாமல் படிக்க வேண்டும். அதாவது நம்ம மனனம் செய்வது கல்வி கிடையாது, புரிந்து படிப்பது என்பதுதான் கல்வி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வல்லமை பெற்றிட வேண்டும், நல் வளமதை எட்டிட வேண்டும். கற்றிட கற்றிட யாவும், நல் கணக்கென நெஞ்சில் கூடும். அதாவது வல்லமை படித்தோன்னு சொன்னால் நமக்குள்ள ஒரு ஆற்றல் பெருக்கெடுக்கும். வளம், வளம் என்பது செல்வத்தை அல்ல, நம்முடைய உள்ளார்ந்த வளத்தை சொல்லக்கூடியது. அதனால் படித்தவர்களுக்கென்றே தனிப்பட்ட குணங்கள் இருக்கும். அதெல்லாம் நம்மக்கிட்ட சேர்ந்தோம். அதனால் நம்ம படிக்க படிக்க கணக்கென நெஞ்சில் கூடும் சொல்லும் பொழுது அது அறிவு நம்ம மனசுக்குள்ளே போயிட்டு அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அதான் வள்ளுவன் சொல்லியிருப்பார், தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு. மணற்கேணியை தோண்ட தோண்ட சுரக்கிற மாதிரி நூல்களை கற்க கற்க நம்முடைய அறிவானது கூடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றிகள் 1000 சேரும், புகழ் வெளிச்சமும் மேனியில் ஊறும். அதனால் படித்தோம் சொன்னால் வெற்றிகள் எல்லாம் நம்மை தானாக சேரும். நம்முடைய மேனியில் வெளிச்சம், அதாவது அந்த அறிவொளி அப்படிங்கிறது ஊரும் சொல்கிறாங்க. விண்ணையும் அளந்திட வைக்கும், நம்மை விடியலாய் எழுந்திட வைக்கும். திண்மையும் வசப்பட வைக்கும், மனதில் தெளிவினை செழித்திட வைக்கும். அதாவது விண்ணை அளக்கலாம், சரிங்களா, விடியலாய் எழுந்திடன்னு சொல்லும் பொழுது அதாவது விடியல் என்பது ஒரு இரவிற்கு முடிவாக இருப்பது போல, ஒரு நாளுக்கு தொடக்கமாக இருப்பது போல நம்ம எல்லாவற்றிற்கும் ஒரு தொடக்கமாக இருக்கலாம். திண்மைன்னு சொல்லும் பொழுது வலிமையானது.
அதை கூட முடியாத காரியங்கள் கூட கல்வியால் வசப்படும். அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. திண்மையும் வசப்பட வைக்கும், மனதில் தெளிவினை செழித்திட வைக்கும். அதனால் முடியாத காரியங்கள் கூட கல்வியால் முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மனதிற்குள்ளார்ந்த ஒரு தெளிவு, இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா கற்றவனுக்கும் கல்லாதவனுக்கும் உள்ள வித்தியாசமே அதுதான். அதாவது கல்லாதவன் தெளிந்து ஒரு செயலை செய்ய மாட்டான், கற்றவன் தெளிவில்லாமல் ஒரு செயலை செய்ய மாட்டான். அதனால் பார்த்திங்கன்னா கல்வி என்பது ரொம்ப 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 அவசியமான ஒன்று என்பதை பாரதி சுகுமாரன் அவர்கள் நமக்கு இந்த பாடல் வழி நினைவூட்டுகிறார். மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை வாசிக்கிறேன், கவனிங்க. அன்னையும் தந்தையும் தெய்வம், இதை அறிந்திட வேண்டும் நீயும். கண்ணெனும் கல்வியும் தெய்வம், இதை கருத்தினில் கொள்வாய் நீயும். பொன்னையும் மண்ணையும் விஞ்சும், அந்த புகழும் நம்மை கொஞ்சும். விண்ணையும் தோன்றும், நல நயமதும் நம்மை அண்டும். கல்வியை கற்றிட வேண்டும், அதை கசடர கற்றிட வேண்டும். வல்லமை பெற்றிட வேண்டும், நல் வளமதை எட்டிட வேண்டும். கற்றிட கற்றிட யாவும், நல் கணக்கென நெஞ்சில் கூடும். வெற்றிகள் 1000 சேரும், புகழ் வெளிச்சமும் மேனியில் ஊறும். விண்ணையும் அலந்திட வைக்கும், நம்மை விடியலாய் எழுந்திட வைக்கும். திண்மையும் வசப்பட வைக்கும், மனதில் தெளிவினை செழித்திட வைக்கும். இந்த பாடலுடைய பொருள் பாருங்க. விஞ்சும் சொல்லும் பொழுது மிகும், அண்டும்னா நெருங்கும், கசடரனா குற்றம் நீங்க, ஊறும்னா சுரக்கும், திண்மைனா வலிமை, செழித்திடனா தழைத்திட. அதனால் பாடல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், வாசித்து பழகுங்க. நன்றி. ஓம் நம சிவாய.